உங்கள் தையல் மிஷினில் பெடலில் சத்தம் அதிகமாக வருதுல்ல, டக்கு டக்குன்னு. அதுக்கான சொல்யூஷனை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் ஷேக் வருது பாருங்கள், ஆடுது பாருங்கள். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தேய்மானம் ஆனதுனால இந்த ப்ராப்ளம் வரும். இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே தேஞ்ச இடத்துல எல்லாத்தையுமே மாற்றி தான் ஆகணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே கைட்ட ஆரம்பிச்சிட்டோம். கைட்டின உடனே பாருங்க எங்கெங்கெல்லாம் தேஞ்சு இருக்கிறது நல்லா கவனிங்க. இப்போ பெடலில் வந்து கைட்டியாச்சு, பெடல் ஸ்க்ரூ தேஞ்சு போச்சு, கிராங்க் செட்டு தேஞ்சிடுச்சு. எல்லாத்தையுமே நம்ம கைட்டி புதுசாக மாற்றினாதான் உங்களுக்கு அந்த சவுண்ட் இல்லாமல் வரும். ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த மிஷினை வாங்கி 20 வருஷம் ஆகுது. இப்போ பாருங்கள் எல்லாமே மாற்றியாச்சு, ஸ்க்ரூ எல்லாமே மாற்றியாச்சு, வீல் ஸ்க்ரூ கூட புதுசாக போட்டாச்சு. புதுசாக போட்டு ஷேக் இல்லாமல் அதே நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. பெடல் ஸ்க்ரூவும் தேஞ்சதுனால நம்ம புது சேர்த்து மாற்றோம். அதை மாட்டி கரெக்டாக ஷேக் இல்லாமல் எல்லாமே மாட்டியாச்சு. இப்போ நல்லா ஃப்ரீயாக இருக்குது. எப்படி ஃப்ரீயாக இருக்குன்றத இப்போ செக் பண்ணி பாருங்க. அது இது போல் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு மெரிக்கிறதுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா புது கிராங்க் செட் மாற்றும் போது எப்பவுமே வந்து டைட் இருக்கும். அதனால் வந்து பெடலை வந்து எப்பவுமே கொஞ்சம் கரெக்டாக லூஸாக வச்சு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ அது போல் ரெடி பண்ணிக்கினேன். இப்போ நம்ம கிராங்க் செட்டில் வந்து ஃபிட்மெண்ட் ராடை வந்து மாட்டியாச்சு. எப்போ ஃபிட்மெண்ட் ராடு மாட்டும் போது நான் மாட்டிக்கிறேன் அதே போல் மாட்டுங்க. நீங்கள் திருப்பி வச்சு மாட்டினீங்கன்னா வீலில் வந்து அந்த நெட்டு வராயும். அதனால் வந்து மாட்டும் போது கவனமாக மாட்டுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியலன்னா இதனுடைய ஃபுல் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே மாட்டி மிஷினை நல்லா முயற்சி பார்த்து நல்லா ஃப்ரீயாக சுற்றுது, சத்தம் எதுவும் வரல. இதில் மாற்றினக்கான என்னென்ன பொருள் மாற்றணுன்றது அதையும் இதில் காமிச்சிருப்பேன். கஸ்டமர் வந்து புது டேபிள் போட்டு நம்ம சரி பண்ணி கொடுத்தாச்சு. நன்றி.